எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவு ஒரு வித்தியாசமானதுங்க. நீங்க ஒரே நேரத்துல 10,000 வகையான மூளைகளை உங்களால பார்க்க முடியுமா? ஆனா பார்க்க முடியும். வாங்க. 1970ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட மனித மூளைகள் உட்பட 10,000 மூளைகளை கொண்ட மூளை அருங்காட்சியகம் பற்றி நமக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லைங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டீங்க. ஆமா தானே? இந்த மூளை அருங்காட்சியகத்தை அறிவியல் ரீதியாகவோ சாதாரண சுற்றுலா பயணியாகவோ கண்டிப்பாக நாம சுற்றி பார்க்கணுங்க. மனித மூளையை புரிந்து கொள்வதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தனித்துவமான வசதியாகும் இந்த அருங்காட்சியகம். இது மூளை உடற்கூறியல், நரம்பியல் மற்றும் பல்வேறு நரம்பியல் கோளாறுகளை காண்பிக்கும் பல்வேறு கண்காட்சிகளையும் கொண்டுள்ளது. இந்த அருங்காட்சியகம் மூளை மற்றும் மனநல பிரச்சனைகள் குறித்து பொதுமக்களுக்கு கற்பிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் சிக்கலான அறிவியல் கருத்துக்களை அனைவருக்கும் அணுகக்கூடியதாக மாற்றுகிறது. இது பெரும்பாலும் ஒர்க் ஷாப் மற்றும் கல்வி நிகழ்ச்சிகளையும் வழங்குதுங்க. நீங்க நரம்பியல் அறிவியலில் ஆர்வமாக இருந்தால் அல்லது மூளையை பற்றி ஆர்வமாக இருந்தால் இது நிச்சயமா பார்க்கக்கூடியதாக இருக்குங்க. 1970களில் துவங்கப்பட்ட அருங்காட்சியகம் நிம்ஹான்ஸில் உள்ள நரம்பியல் நோயியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவரான டாக்டர் எஸ்.கே. சங்கரன் முன்முயற்சியின் மூலம் 30 வருட அர்ப்பணிப்பு மூளை தான முயற்சிகளுக்கு பிறகு இந்த மூளை அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டுள்ளது. டாக்டர் சங்கர் மற்றும் அவரது குழுவினர் பிரேத பரிசோதனையின் போது வழக்கமான MRI ஸ்கேன் மூலம் வெளிப்படுத்த முடியாத கண்கவர் நுண்ணுயிரிகளை பெற்றனர். ஆரம்பத்தில் இந்த மாதிரிகள் மருத்துவ மாணவர்களுக்கான கல்வி நோக்கங்களுக்காக சேவை செய்தன. ஆனால் குழு இந்த அறிவை பொதுமக்களுக்கு விரிவுபடுத்த முடிய செய்தது. அவர்களின் குறிக்கோள் நரம்பியல் மனநல நிலைமைகளை சுற்றியுள்ள களங்கத்தை அகற்றுவது மற்றும் உறுப்பு தானத்தை ஊக்குவிப்பதாகும். நம்மை வரவேற்கும் பல்வேறு விதமான மூளைகள் அருங்காட்சியகத்திற்குள் நுழைந்தவுடன் பல்வேறு மூளை மாதிரியின் வெளிப்படையான நிகழ்வுகளை காண்பிக்கும் அலமாரிகளால் நிரப்பப்பட்ட ஒரு விசாலமான வெள்ளை அறை உங்களை வரவேற்கும். இந்த சேகரிப்பில் சுமார் 500 மூளைகள் இருக்குதுங்க. விலங்கு மூளைகளின் மாதிரிகள் தொடங்கி பார்வையாளர்கள் பலவித மூளைகளை ஆராயலாம். கோழி மூளையையும், வாத்துக்கள், எலிகள் மற்றும் மாடுகளின் மூளையையும் பார்க்கலாம். இந்த கண்காட்சி பின்னர் கரு மாதிரிகள் மற்றும் அனன்ஸ்பாலி போன்ற நிலைமைகளால் பாதிக்கப்பட்ட மனித மூளைக்கு மாறுகிறது. நோய் துவங்கி விபத்துக்குள்ளானவர்களின் மூளை வரை. உங்கள் சுற்றுப்பயணத்தை தொடரும் போது பெருமூளைவாதம், பார்க்கின்சன் மற்றும் அல்சைமர் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்ட மூளைகளை நீங்கள் சந்திப்பீர்கள். விபத்துக்குள்ளானவர்களின் மாதிரிகளும் உள்ளன. அவை சாலை பாதுகாப்பு மற்றும் ஹெல்மெட் பயன்பாட்டின் முக்கியத்துவத்தை நினைவூட்டுகின்றன. இந்த அருங்காட்சியகத்தின் சேகரிப்பில் நாடாப்புழு முட்டைகள் அல்லது அமீபாக்களால் சேதமடைந்த மூளை போன்ற நரம்பு தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்ட மூளைகளும் இடம்பெறுகிறதுங்க. இது எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்க. அருங்காட்சியகத்தின் சுற்றுச்சூழல் பார்மலின் மிதக்கும் மூளையின் நேர்த்தியாக அமைக்கப்பட்ட ஜாடிகளுடன் சிலருக்கு அமைதியற்றதாக இருக்கலாம். இருப்பினும் இது ஒரு அரிய மற்றும் கல்வி அனுபவத்தை வழங்குதுங்க. பல்வேறு மாதிரிகளுடன் தொடர்புடைய நிலைமைகள் மற்றும் வாசனைகளின் விளக்கங்களும் கண்காட்சிகளில் அடங்கும். நிம்ஹான்ஸ் விஞ்ஞானிகள் மற்றும் மருத்துவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் உண்மையான மனித மூளையை தொட்டு உணரும் வாய்ப்பை இந்த அருங்காட்சியகம் வழங்குது. இந்த மூளை அருங்காட்சியகம் எங்க இருக்கிறது? நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ், நிம்ஹான் பிரைன் மியூசியம், ஓசூர் மெயின் ரோடு, சத்தார் லே அவுட், லக்கச்சந்திரா, லால்ஜி நகர், வில்சன் கார்டன், பெங்களூரு, கர்நாடகா 560029 என்ற முகவரியில் அமைந்திருக்குது. எப்போது செல்ல வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா புதன்கிழமைகளில் மதியம் 2:30 முதல் 4:30 மணி வரையிலும், சனிக்கிழமைகளில் காலை 10:30 முதல் 12:30 மணி வரையிலும், பிற்பகல் 2:30 முதல் மாலை 4:30 மணி வரையிலும் திறந்திருக்குமாம். இதில் அனுமதி இலவசம். எந்த கட்டணமும் செலுத்த வேண்டாம்ங்க. மனித மூளையின் மீது உங்களுக்கு ஈர்ப்பு அல்லது விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கட்டாயம் இந்த இடத்திற்கு சென்று வாருங்கள். ஓகே, வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நன்றி.